இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், மோசே கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாரு, நான் ஆபிரகாம் கிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன்ற நாமத்துல தரிசனமான, ஆனா யெகோவா என்ற நாமத்துல நான் இப்போ என்ன வெளிப்படுத்த போறேன் அப்படின்னாரு. என்னது யெகோவா? ஏன் யெகோவான்ற பேர் அந்த இடத்துல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? நல்லா பாருங்க. அப்ப யெகோவா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் ஓங்கிய புயத்தினால நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். என்னது? என் ஓங்கிய புயத்தினால, என் வலது கரத்தினால உங்களை என்ன பண்ண போறேன், மீட்டு எடுத்து யுத்தம் பண்ணி உங்களை மீட்டு எடுத்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, யெகோவா என்கிற அந்த மேலான நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த நாம வெளிப்பட்டதோட நோக்கம், மோசேயின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, 10 விதமான வாதைகளை வெளிப்படுத்தி, அவரே வானத்தையும் பூமியை உடைய தெய்வம், அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் அந்த சராசமும் இருக்குதுன்றத அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தரே தேவன் என்பதை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை உங்களுக்கு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கு எப்பப்போ என்னென்ன தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், புதுசா ஒரு வல்லமையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார், புதுசா ஒரு நாமத்தை கொடுப்பார், புதுசா ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். அப்போ இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறான்னு சொன்னாரு, நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருந்து உங்களை சுற்றிலும் நான் என்ன பண்ண போறேன், நான் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ இன்னைக்கு என்ன வீட்டை சுத்தி எனக்கு சிசிடிவி கேமரா யாரு தான் இப்போ? ஏசப்பா தான். என் காம்பவுண்டு சிவர் யாரு தான் இப்போ? ஆமா, ஏசப்பாவை தாண்டி உங்களை யாரை தொட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். ஆமா, அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இந்த வருஷம் நமக்கு என்ன பண்ண போறாரு, பாதுகாப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுவும் எப்படிப்பட்ட பாதுகாப்பு? அக்கினி மதிலான பாதுகாப்பு. அல்லேலூயா. அந்த அக்கினி மதிலாய் நம்மளை சுற்றிலும் இருந்துகிட்டு கூடவே மகிமையாகவே இருப்பேன்னாரு. இதை தாண்டா என் பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கணம். இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு ராயல் பாதுகாப்பு. என்னது? ராயல் பாதுகாப்பு, விஐபி செக்யூரிட்டி யாருக்கு கொடுக்கிறாரு? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த விஐபி செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுனால என் வாழ்க்கையில என்னையா நடந்துற போகுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா, ஆண்டவர் சுருக்கமா ஒரு 5 காரியம் நிறைய கொடுத்தாரு. இந்த வாரத்துக்கு இது போதும், அடுத்த வாரத்துக்கு மீதி இருக்கிறத பார்ப்போம் அப்படின்னு ஒரு 5 காரியத்தை சுருக்கமா எடுத்து வந்திருக்கேன். என்னது? 5 காரியம். அப்ப